பிரம்ம முகூர்த்த வேண்டுதல் 10ஆம் நாள் இன்னைக்கு. இன்னைக்கு ஏன் நான் பூஜைன்னு சொல்லாமல் வேண்டுதல்னு சொல்கிறேன்னு வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு சர்வ ஏகாதசி வியாழக்கிழமையோடு வரக்கூடியது. இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க 4:30 to 6:30 7 மணிக்குள்ளே வந்து சாயங்காலம் செய்யலாம். இல்லைன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை செய்யலாம். இன்னைக்கு வாசலில் கோலம் போடலை, வீட்டில் வந்து விளக்கேற்றலை. ஏன்னா வந்து நெருங்கின சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து இறப்பு வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து காலையில் வந்து பிரபஞ்சத்துக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு நான் வந்து எப்பவும் போல் என்னுடைய வேண்டுதலை வந்து வைக்கலாம். நம்ம வீட்டில் போய் பூஜை ரூமில் விளக்கேற்றக்கூடாது, பூ போடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம இது பண்ணுறது பிரபஞ்சத்துக்காக நம்ம டைரெக்டாக பேசுகிற ஒரு விஷயம். அந்த விஷயத்த நம்ம செய்கிறதுல ஒன்றுமே தவறு கிடையாது. இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து பூஜை பண்ண முடியாமல் கோவிலுக்கு போக முடியாது இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி வந்து வேண்டுதலை வந்து வைக்கலாம், எந்த மாதிரிலாம் நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம இறைவன்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து மாமியார் இறந்து போயிருக்காங்க, அதனால வந்து இது பண்ண முடியல, பங்காளிங்க வந்து இறந்து போயிருக்காங்க, அதனால வந்து எங்களால் விளக்கேற்ற முடியல அப்படின்னு சொல்லி. இப்போ நானும் அந்த சூழ்நிலை தான் இருக்கேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு நாள் லாங் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சகோதரி இன்னைக்கு கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க, என்னோட கருவில் இருக்க குழந்தை நல்லபடியாக வளரணும், அது ஆரோக்கியத்தோடு வளரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். அவங்களுக்காகவும் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நல்லபடியாக வேண்டிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு கீழே உட்காந்து தான் இன்னைக்கு வந்து நான் எழுதினேன். பூஜை ரூமுக்கு நான் போகலை. ஆனாலும் வந்து எனக்கு ரொட்டீனாக பண்ணுற அந்த எழுதுகிற வேலையை, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிற வேலையை நான் நிறுத்த போகிறதில்ல. உங்ககிட்ட சொன்ன மாதிரி 21 நாள் வந்து நான் வந்து பூஜை பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனால் ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருந்தேன், இது எத்தனை நாள் போகுதுன்னு தெரியாது அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும் பிரபஞ்சத்தோட சக்தி, அந்த இறைவனோட விதி எல்லாமே நமக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ இருந்தாலும் என்னுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கண்டிப்பாக வந்து சொல்லிட்டேன். நீங்களும் வந்து சொல்லுங்கள், விளக்கேத்தாட்டியும் பிரபஞ்சம் நம்ம சொல்கிறத கண்டிப்பாக வந்து கேட்பாங்க.